வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக 6 சென்டிமீட்டர்ல 7 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இப்போ ஃபோல்ட் பண்றேன் பாத்தீங்களா, இதே மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாத்தை, அதாவது இந்த ரிப்பனை வந்து கிராஸா ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஃப்ரண்ட் சைட்ல ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து இந்த மாதிரி முக்கோணமா கிடைக்கும், இன்னொரு சைடு இந்த மாதிரி நீளமாவே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருமா? இப்ப இதை வந்து நம்ம நார்மலா ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணா, ஸ்டிச் பண்ணும்போது பக்கத்துல இப்படி உள்ள குத்தி வெளியில, உள்ள குத்தி வெளியில அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது இழுத்தா வந்து சுருங்கணும், அந்த மாதிரி இப்ப நான் காமிக்கிற மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இழுத்தீங்க அப்படின்னா கீழ்ப்பக்கம் வந்து சுருங்கி வந்துடும். மேல அந்த முக்கோணமா இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே தான் நிற்கும். இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் மடிச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஃப்ளவர் கிடைச்சிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணலாம், ஈஸியாவும் பண்ணலாம். நீங்க வந்து இந்த மாதிரி சாட்டன் கிளாத்ல வந்து ஏதாவது ஃப்ராக் எல்லாம் ஸ்டிச் பண்றீங்க, இல்ல ஏர்பேண்ட் ஸ்டிச் பண்றீங்க, இல்ல ஹிப் பெல்ட் ஸ்டிச் பண்றீங்க, அப்புறம் ஏதாவது பேங்கிள் மாதிரி அந்த மாதிரிலாம் கூட நீங்க வந்து ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாதிரி ஒரு பெட்டலா ரெடி பண்ணி அது பக்கத்துல அட்டாச் பண்ணிட்டே வரணும். எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்டிங் அப்ப அந்த நூல்ல வந்து ஒரு முடிச்சு போட்டிருப்போம் பாத்தீங்களா, அதை வந்து பினிஷ் பண்ணும்போது அந்த முடிச்சிய வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டா அது ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்ப பாருங்க, நான் எல்லா பெட்டலையும் இதுல ஆட் பண்ணிட்டேன். கடைசியா நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல இந்த த்ரெட்டையும் என் த்ரெட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நல்லா டைட்டா கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்க கட் பண்ணிட்டும் இதுல வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா கட் பண்ணாம கூட அதுல கீழ் பகுதியில இருந்து ஃபர்ஸ்ட் நீர்ல வந்து விடுங்க. விட்டு பீட்ஸ் வந்து மேல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம போட்டோம் பாத்தீங்களா அந்த நூலை மறுபடியும் கீழே வந்து அந்த பீட்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ணி கீழே எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 சுத்தி நாட் போட்டுருங்க. அவ்வளவுதான்.